கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர், அவர் நன்மையானவைகளை தருகிற ஒரு நல்ல தகப்பன், அவர் இரக்கம் உள்ளவர். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தம் ஜீவனையை கொடுத்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை விசாரிக்கிற உன் தகப்பனாய் இருக்கிறேன். நான் உன்னை விசாரிக்கிற உன் தகப்பனாய் இருக்கிறபடியினால் உன் கவலைகள் உன் பாரங்களை என் மேல் வைத்துவிடு என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அப்படிப்பட்ட பாரங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து நாம் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாரமுள்ள அந்த காரியத்தை என் மேல் வைத்துவிடு. கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்த நானே உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கவலை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, எந்த காரியம் உங்களை குறைவுபடுத்தி எது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்த அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்படியே இறக்கி வையுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பார்த்தீங்களா? அவர் நம்ம வாழ்க்கையில் மனுஷன்ட்ட போய் நம்முடைய பாரங்களை கவலையில் சொல்லக்கூடாது, மாறாக தேவ சமூகத்தில் போய் நம்முடைய கவலைகளை இறக்கி வைக்க வேண்டும். அங்கே வேதாகமத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்கிற ஒரு பெரிய நெருக்கடியை அவள் சந்தித்தாள். அப்பொழுது தன்னுடைய இருதயத்தில் அநேக பாரம், அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை அவள் ஊற்றி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளுடைய துக்கத்தை மாற்றி மலடியாய் இருந்த அவளை கர்த்தர் பிள்ளை தாட்சி ஆக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு, என்ன வேதனை, என்ன வருத்தம், எது உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது, அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்களை விசாரிக்கும்படி உங்கள் அருகில் வந்திருக்கிறார். ஆண்டவர், எனக்கு இந்த காரியத்தில் என்ன பிரச்சனை, இந்த காரியம் எனக்கு இப்படி இருக்குது சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்படியே இறக்கி வைத்து விட்டால் போதும், அவர் இறங்குகிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளிலும் நீர் தந்த நல்ல வார்த்தைக்கை ஸ்தோத்திரம். உங்களுடைய நல்ல வார்த்தையின்படி நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ பாரத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வியாதி என்கிற பாரம், ஐயா கடன் பிரச்சனை என்கிற பாரத்தோடு வந்திருக்கிறோம். திருமணம் ஆகவில்லை, குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இன்னும் ஒரு வேலை கிடைக்கவில்லை, ஒரு நல்ல வருமானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேதனை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் எங்களையும் அர்ப்பணித்து உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான தேவர் எங்களை ஆளுகை செய்வீராக. கண்ணீரை துடைத்தருளும். இவருடைய கவலைகள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இவருடைய இருதயத்தின் பாரங்கள் லகுவாய் மாறுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளை மாற்றி தருவீராக. இரக்கமுள்ளவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பாதுகாப்பும் எங்களை தாங்கி தப்பி வைத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.